Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். ஜூன் 16th ஃப்ரைடேக்கான குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மில்லட் பொங்கல் பண்ணலான்ட்டு பிளான். ஸோ அதனால் முதல் நாள் நைட்டே மில்லட்டை ஊற வச்சாச்சு. மில்லட் எப்போதும் ஓவர் நைட்டு சோக் பண்ணிட்டு தான் குக் பண்ணோம் ஃபார் இட்ஸ் பெட்டர் டைஜஷனுக்கு. குதிரவாளி மில்லட் எடுத்திருக்கேன். இது புழுங்கல் அரிசி, எனக்கு தமிழ்நாட்டில் கிடச்சிது இது. ஸோ இதை ஒரு கப் எடுத்தேன், அதை நைட்டே ஊற வச்சிட்டேன். அதில் பாதி பாசிப்பருப்பு, மறுநாள் காலையில் அந்த மில்லட்டை வாஷ் பண்ணிவிட்டு அதில் பாதி பாசிப்பருப்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு 6 to 7 ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய வச்சு, அப்போ தான் நல்லா குழைய வரும். நான் அரை ஸ்பூன் நெய் போட்டு நிறைய கேஷ்யூ நட்ஸ், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொங்கலில் நான் நிறைய நெய் விடுவேன். என்னோடய பொண்ணுக்கு எஸ்பெஷலி சர்வ் பண்ணும்போது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நிறைய நெய் எடுத்துக்க மாட்டோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விடுங்க. அது மில்லட் ஏற்கனவே ஊறினது ப்ளஸ் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு அதில் போட்டு மூடி வச்சுடுங்க. அதை ஒரு அழகாக சர்வ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் தடவி அதை அந்த பொங்கல் சூடாக இருக்கும்போதே வச்சு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி கவுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ப்ரெசன்டேஷனுக்கு அழகாக இருக்கும். இதுதான் டிஃபன் பாக்ஸில் இன்றைக்கி பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ். மில்லட் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் வாரத்தில் 4 வாட்டியாவது சேர்த்துக்கணும். தி ஆர் வெரி ரிச் இன் ஃபைபர். நிறைய மினரல்ஸ் இருக்குது. சில மில்லட்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, சில மில்லட்ஸில் நிறைய என்ன சொல்கிறது கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. இப்படி தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் இல்லைங்களா. ஸோ ஒரு மில்லட்லேயும் ஒரு நியூட்ரிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி சோலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் சோலே நைட்டே சோக் பண்ணியாச்சு, அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது சோலே சோக் பண்ணது. சரி எனக்கு அதுக்கு ஒரு அனியன் டொமேட்டோ கிரேவி பண்ணி சோலே. இந்த சோலேக்கு பண்ண அனியன் டொமேட்டோ கிரேவி கொஞ்சம் நிறைய ஆயிட்டதுனால அது ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். வேறு ஏதாவது ஒரு குயிக்காக ஒரு கிரேவி பண்ணோன்னா அந்த டேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் அண்ட் சோலே கூட கொஞ்சம் சாலட், அதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தேன். யூஸ்வலாக ஒரு பாப்பட், ஒரு பிக்கிள் இஸ் பெஸ்ட் சர்வ்ட் இன் பஞ்சாப் சோலே சாவலுக்கு பார்த்திங்கன்னா, அலாங் வித் த சாலட். பாப்பட் யூஸ்வலாக கொஞ்சம் கடக்காயிடும், நமுத்து போயிடும் என்ன தான் நம்ம ஜிப்லாக்கில் பேக் பண்ணி கொடுத்தாலும். ஸோ அதனால் ஸ்கூலுக்கு யூஸ்வலாக நான் பாப்பட் கொடுக்க மாட்டேன். எதர் சிப்ஸ் அப்படி இல்லைன்னா நத்திங். ஸோ சோலே chawal and some cucumbers. இதுதான் இன்றைக்கி அவளோட லஞ்ச். என்னோடய லஞ்சும் மோரல்லஸ் சேம் தான். ஸோ இது நத்திங் மச். ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. ஐ யூஸ்வலி ஸ்டோர் இட் இன் ஃப்ரிட்ஜ். மறுநாள் அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி ஐ வில் ஹாவ் இட். ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் எனக்கு எப்போதும் கொஞ்சம் டேங்கி ஏதாவது சாப்பிட பிடிக்கும் என்னோடய மீலில். ஸோ நார்த்தங்காய் ஊறுகாய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்டேன். ஸோ மதியானம் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவளுக்கு ஏதாவது மழை இங்கே தொடங்கியாச்சு மும்பையில். ஸோ ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ப்ரொக்கோலி இருந்தது, அதை இமிடியேட்டாக பிளான்ச் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பக்கோடாவோட பேட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி பிளான்ச் பண்ண ப்ரொக்கோலியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை அதில் கோட் பண்ணி டீப் ஃப்ரையோ ஷாலோ ஃப்ரையோ பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு கிறிஸ்பி ப்ரொக்கோலியோட ஸ்நாக் ரெடி. இதை யூ கேன் ஹாவ் இட் அலாங் வித் த டீ. எல்டர்லிக்கு கொடுக்குறீங்கன்னா ஆர் கிட்ஸுக்கு யூ கேன் கிவ் இட் வித் போன்வீட்டா. மான்சூன் டைமில் இட்ஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஸ்நாக். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி தான். அஃப்கோர்ஸ் ப்ரோக்கோலிஸ் காலிஃப்ளவர்லாம் சேம் ஃபேமிலி. இதுதான் என்னோடய ஃப்ரைடேக்கான குக்கிங் விலாக். டின்னர் சிம்பிள் டின்னர், வாட் எவர் லெஃப்ட் ஓவர் ஃபினிஷ் இட் ஆஃப். நம்ம சேனல் பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.